நம்மள யாரும் ஆதரிப்பாங்க? நம்மள ஆதரிக்காது இல்லையே. எனக்கு தான் அந்த நிலைமை வந்தது. நீ ஆச்சு நகர் பொண்ணு நினைச்சேன்னு எங்களை இப்படி காணாதியா விட்டு விட்டு நம்ம இருக்கப்பட்டவங்களா காலையில ஏற்றிச்சு போய் முக்கிட்டுல உட்காந்தாங்க. ரோடு போயிட்டே இருக்கப்ப ஏறி 10 ரூபா சம்பாதிச்சாதானே எங்களை பிள்ளைங்களை எங்களை காப்பாத்துவீங்க. நீங்க அதற்கு இல்லாமா உனக்கு திருமணமா நடக்குதப்பா. உனக்கு கூட்டமா சேர்ந்து போச்சா, உனக்கு திருநாமா ஓடி போச்சா. நீங்க பயணமா உங்களுக்கு பயணமா போறியப்பா. என்னை கூட்டு போடா, என்னை கூட்டு போடா. இந்த ராஜா எங்க நான் போய் தேடுவேன். என் தம்பியா ராஜான பேர் வச்சிருந்த எனக்கு ராஜான பேர் வச்சா கைவட்டம் சீர் வரும். எங்கெல்லாம் போயிலமோ எங்க ராஜாக்கு நான் தேடிதான் குடிக்கணும்ப்பா. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரம். இரண்டாவது நாளாக கள்ளக்குறிச்சியில் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயத்தினால் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் பலருடைய உடல்கள் இந்த பகுதியை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கின்றது. பல வீதிகளிலே இன்றும் பிணங்கள் போடப்பட்டு அவர்களுடைய உறவினர்கள் அது கதறி அழக்கூடிய அந்த மோசமான சோகமான காட்சிகள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து இன்னும் பலர் இறந்த உடல்கள் அவரது உறவினர்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் சுமார் 30 உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இன்றும் பல வீதிகளிலே இந்த பகுதியில் கருணாபுரம் பகுதியில பல வீதிகளிலே உடல்கள் வைத்து அவர்களுடைய உறவினர்கள் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய மோசமான துன்பமான ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் உடல்நலம் சற்று தேறி வருவதாகவும் 2 நாட்களாக சிகிச்சையில் இருந்தும் சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்களது உடல் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களது உறவினர்கள் தலையிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு கதறி அழுதிருக்கின்றார்கள். நேற்று சிலரது உறவினர்கள் இறந்த நிலையில் அவர்களது உறவினர்களை இன்றைய தினமும் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து 2 நாட்களாக இந்த கருணாபுரம் பகுதியே கண்ணீரில் மிதக்கின்றது. ஒருவர் மாற்றி ஒருவர் உறவினர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு அந்த துக்க செய்தி இல்லாத வீடே இல்லை என்பது போலத்தான் இந்த பகுதி முழுவதும் காட்சி அளிக்கிறது. ஒருவருடைய சித்தப்பா, மாமா, அவர்களுடைய தாய், அவர்களுடைய அப்பா என்று பல உறவுகளையும் ஒரே நேரத்தில் பறிகொடுத்து விட்டு கருணாபுரம் மக்கள் கதறி தவிக்கின்றார்கள். வீட்டிற்கு வீடு மரண செய்தியாகவும் ஒரு வீடு விட்டு அடுத்த வீடு என்று நேற்று இருந்த நிலையில் இன்றும் பல மரண சம்பவங்கள் இந்த கருணாபுரத்தை கொலைநடங்க செய்து வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.